பூமி கோள வடிவம் என்று கூறியதற்காக கலீலியோவை கல்லால் அடித்தனராம் கருத்தில்லாதவர்கள். அப்புறம் காலப்போக்கில் பூமி கோள வடிவம் என்று தான் ஒத்துக்கொண்டது. நம்ம பூமியினுடைய நிழல் தான் நிலாவு மேலே விழுது. அந்த நிழலை பார்த்தோன்னு வச்சுங்க வளைவாக கோலமாக இருக்குது. அதனால் பூமியினுடைய வடிவம் கோள வடிவம் அல்லது பந்து போன்றது என முடிவு செய்யலாம். அங்கே பாருங்கள், நிலாவை பாருங்கள், அதில் விழுற நிழலை பார்த்திங்கன்னா அப்படியே வளைவாக இருக்குது பாருங்கள். அது பூமியினுடைய நிழல் தான். அந்த பூமியினுடைய நிழலுக்கு கூட நான் சமன்பாடு எதிர்க்கோம். அது இன்னும் நிலாவுக்கு யோசித்து எழுதணும். நிழல் நீளம் ஈக்குவல் டு உண்மையான பொருள் நீளம் இன்ட்டு ஆர்வேல் முருகன் மாறிலி டிவைட் பை tan θ. அப்போ நிலாவுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள கோணம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது tan θ அதுக்கு கண்டுபிடிச்சிக்கணும். உண்மையான பொருள் நீளம் பூமியினுடைய டயாமீட்டர் என்னன்னு பார்க்கணும். அதுதான் உண்மையான பொருள் நீளம். நிழலின் நீளங்கிறது நிலாவில் விழுற நிழலினுடைய நீளம். நிலாவில் விழும் நிழலின் நீளம் ஈக்குவல் டு பூமியின் விட்டத்தின் நீளம் இன்ட்டு ஆர்வேல் முருகன் மாறிலி டிவைட் பை பூமிக்கும் நிலாவுக்கும் இடையே உள்ள கோணம் போட்டு டேஞ்சர் கண்டுபிடிச்சா அதில் எவ்வளோ நிழல் விழுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நிழலை பற்றி ஆரம்பிச்சிருக்கோம். இது 15 நாளில் சுற்றி வந்துடுது. 15 நாளில் ஒரு 3-4 நாள் 3 நாள் பௌர்ணமி, ஏதாவது அமாவாசை ஒரு நாள், அதுக்கப்புறம் 2 நாள் நிழலே இது வெளிச்சமே தெரியாது, 3ஆம் பிறை தெரிய ஆரம்பிக்கும். ஆக 3-4 நாள் என்ன ஆகும், நிழல் தெரியாது. அதுபோல் 4 நாள் பௌர்ணமி முழு வட்டமாகவே தெரியும். அதுபோல் ஏதோ ஒரு கால்குலேஷன் போட்டு நிழலை வச்சு அந்த நிலாவினுடைய விட்டம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஆக பூமி கோள வடிவம் என்று இவ்வாறு முடிவு செய்யலாம். நிலாவின் மீது விழுகின்ற நம்முடைய பூமியினுடைய நிழல் வட்டமாக வளைவாக தெரிகிறது பாருங்கள். அதனால் பூமி வட்ட வடிவமானது, கோள வடிவமானது, பந்து போன்றது என பரிசோதனை மூலம் நாம் உறுதி செய்து கொள்ளலாம். புரியுதுங்களா? ஏன்னா நாம் பார்க்குறதுக்கு நீட்டாக தானே தெரியுது. அதனால் அது கோள வடிவம்னு நம்ம மனது ஏற்றுக்காது. ஆனால் நம்ம ஒரு ஏரிக்காரில் போயிட்டு ஒரு கல்லை தூக்கி போட்டோன்னு வச்சுங்க, அது பெரிய வட்டமாச்சுன்னா அதனுடைய ஒரு பகுதியை போட்டோம்னா நேர்கோடாக தெரியும் தொலைவில். அதுபோல் இது பெரிய பந்து, பெரிய வட்டம். அதனால் பார்க்குறதுக்கு தட்டையாக தெரியுது. ஏன்னா நானே சின்ன வயசில் 6வது 7வது நினைப்பேன், ஏன்னா பார்க்குறதுக்கு தட்டையாக இருக்குது, இதை கோள வடிவமானு சொல்கிறான்னு என்னன்னே தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் நிலாவின் நிலாவில் நம்ம பூமியின் நிழலை பார்த்தோம், வட்டமாக கோலமாக விழுது. அதுக்கப்புறம் இப்போ குளத்தில் கல்லை போட்டோம்னா வட்டமாக இருக்கிறதுனுடைய ஒரு பகுதி தொலைவில் பெரிய வட்டமானவுடனே நேர்கோடாக தெரியுது, சமதளமாக தெரியுது. அப்போ இது ஒரு கோலம் தான் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். புரியுதுங்களா? சரி, ரைட்டு. ஏன்னா அப்புறம் இன்னொரு விஷயம், இரவு பகல் தோன்றும் போது பாதி இரவு, மீதி அமெரிக்கா பக்கம்லாம் பகல், அதுக்கப்புறம் அங்கே இரவு இங்கே பகல் மாறி மாறி வர்ற போது கோலம் தான் ஒத்துக்கணும். ஒரு பந்து எடுத்துகிட்டு மேலே டார்ச் அடித்தோம்னா கீழே வெளிச்சமாக இருக்கும், மேலே வெளிச்சமாக இருக்கும், கீழே இருட்டாக இருக்கும். அப்போவே கோலம் தான் பந்து வடிவம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும். இவ்வாறு தான் பூமியை கோள வடிவம் என்று உறுதி செய்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? சரி. இன்னொன்று, பூமி தான் சுற்றி வருது, சூரியன் நிலையாக இருக்குது, ஆனால் நம்ம சூரியன் சுற்றுது அப்படிங்கிறோம். புரியுதுங்களா? சரி, நிறைய புரட்சியான காட்சிகள் இருக்குது. சரி, இந்த பூமி கோள வடிவம் என்பதை உறுதி செய்யும் சோதனையை பற்றிய காணொலியை கண்டுகளிங்கள்.